வணக்கம் மாணவ செல்வங்களே. மற்றொரு குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு இணைவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய இந்த இனிய பொழுதிலே நாங்கள் தரம் 9 தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடப்பகுதியில் மலைநாட்டு பிரயாணம் என்ற கட்டுரை தொடர்பான பகுதியோடு இன்றைய பொழுதில் இணைந்திருக்க போகிறோம். அன்பான மாணவர்களே, கட்டுரை என்பது கட்டி உரைப்பது கட்டுரை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறீர்கள், வாசித்திருக்கிறீர்கள். கட்டுரை என்பது எங்களுடைய மொழியின் பயணத்தின் ஒரு சுகமான அல்லது கருத்து வெளிப்பாட்டு சாதன வழியிலே ஒரு முக்கியமான ஒரு அமைவு. இன்றைய இந்த பொழுதில் நாம் இந்த கட்டுரை பகுதியை படிப்பதனூடாக பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் கற்றுக்கொள்வதன் தேர்ச்சி தொடர்பான விடயத்தை இப்போது நாம் பார்வையிட முடியும். இந்த கட்டுரையினூடாக நாம் என்ன தேர்ச்சியை அடைந்து கொள்ள இருக்கிறோம்? ரசனைக்காகவும் ஆக்கத்திறனை மேம்படுத்தும் வகையிலும் வாசித்தல் என்கின்ற தேர்ச்சி. படைப்புகளை வாசித்து நயக்கின்ற மனப்பாங்கை நாம் பெற்றுக்கொள்ளுதல், அது முக்கியமான ஒரு தேர்ச்சி மட்டமாக இருக்கிறது. மாணவர்களே, இந்த கட்டுரை பகுதியை நாங்கள் கற்பதன் ஊடாக அடைந்து கொள்ள போகின்ற கற்றல் பேறு என்ற விடயத்தை நாம் சிந்திப்போமாக இருந்தால், ரசனையோடு வாசித்தல் என்ற விடயத்தை நாம் இங்கு கவனம் கொள்கிறோம். ரசனையோடு வாசித்தல். கட்டுரை ஆசிரியர் இந்த கட்டுரையிலே வெளிப்படுத்தி இருக்கின்ற அனுபவங்கள் இருக்கிறதே, அந்த அனுபவங்களை நாங்கள் உள்வாங்கி வாசித்தல். ஏனென்றால் ஒரு படைப்பை நாம் வாசிக்கின்ற போது அந்த படைப்பு தருகின்ற அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒரு படிப்பு நிலையிலே கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதை நீங்கள் இந்த பகுதியினூடாக கற்றுக்கொள்வீர்கள். இயற்கை வர்ணனை, அதை வர்ணிக்கின்ற பாங்கு, அதை குறித்து நாங்கள் ஒரு தெளிவான பார்வையை பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் பிரயாணம் செய்கிறோம், சதா பல பிரயாணங்களை மேற்கொள்கின்றோம். அந்த பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான ஒரு விருப்பினை, ஒரு அவாவினை வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மையையும் இந்த கட்டுரையை வாசிக்கின்ற போது நாங்கள் கண்டுகொள்ள முடியும். ஆக இந்த கட்டுரை பயணத்தின் ஊடாக நாம் பெற்றுக்கொள்ள போகின்ற, கண்டடைய போகின்ற பேறுகளை குறித்து இந்த பொழுதிலே நாங்கள் உரையாடினோம். இப்பொழுது நாங்கள் இந்த கட்டுரையின் உள் அடக்கத்துக்குள் செல்வதற்கு முன்னர் இந்த கட்டுரையை எழுதிய ஆசிரியர் தொடர்பான ஒரு சின்ன குறிப்பை பகிர்ந்து கொள்வது பொருத்தமானது. கட்டுரை ஆசிரியர் பற்றி நாங்கள் பேசுகின்ற போது அவர் ஒரு புலமை மிக்க, தமிழ் ஞானம் கொண்ட, தமிழ் அறிவு மிக்க, மரபு ரீதியாக தமிழை செவ்வையாக அறிந்து அதை நிகழ்த்தி காட்டுகின்ற, எழுத்திலே வடித்து காட்டுகின்ற ஒரு ஆற்றல் உள்ளவராக திகழ்ந்த பொன் முத்துக்குமாரன் அவர்கள்தான் இந்த கட்டுரையின் ஆசிரியர். அவருடைய தமிழ் மரபு என்கின்ற நூல் இன்றைய மொழி வளர்ச்சியிலே நாங்கள் எல்லோரும் கவனம் கொண்டு வாசிக்க வேண்டிய ஒரு நல்ல நூல். அதிலே அவர் மிக தெளிவாக மொழியினுடைய இலக்கணங்களை, அதிலே மரபு சார்ந்து, பயன்நிலை, அதாவது இன்றைய பயன்பாட்டு நிலை சார்ந்து பல விடயங்களை அவர் பேசியிருப்பார். அவர் ஒரு அடையாளமிக்க மனிதராக கற்றல் துறையிலே, கற்றல் புலத்திலே தன்னை நிறுவிக்கொண்டவர். அவருடைய இந்த கட்டுரை தான் இன்றைய இந்த பாடப்பரப்பிலே நாங்கள் பார்க்க இருக்கிற பகுதி. அதிலே இந்த கட்டுரை குறிப்பாக தமிழ் மரபு என்கின்ற நூலிலே இருந்து எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்ற செய்தியோடு நாம் இப்போது இந்த கட்டுரைக்குள்ளே பயணப்பட ஆரம்பிப்போம். கட்டுரை கட்டி உரைப்பது என்று நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம். நாங்கள் சின்ன வயதிலே சொல்வதெழுதல் எழுதி, சொல்லை எழுதி, முதலிலே எழுத்து பழகி, சொல்லை எழுதி, பிறகு வசனம் எழுதி, பிறகு கட்டுரை என்ற அமைப்புக்குள்ளே நாங்கள் வளர்ந்தவர்கள். அன்பு மாணவர்களே, கட்டுரை என்பது ஒரு தெளிவான முறையியல் சார்ந்த விடயம். அதுக்கு ஒரு சரியான தொடக்கம், அது முகவுரையாக, தொடருரையாக அதை கட்டுரையை வளர்த்து செல்லுகிற பாங்கு, பின் சரியான ஒரு முடிவுரையாக ஒரு பொதுவான கட்டுரை அடையாளம் வரும். ஆனால் கட்டுரைக்குள்ளே பல உட்கூறுகள் உண்டு என்பதை நீங்கள் கற்றுணர்ந்திருப்பீர்கள். அதிலே நாங்கள் இன்றைய வகுப்பிலே உரையாட இருக்கின்ற கட்டுரை என்பது வர்ணனை சார்ந்த கட்டுரை.
ஒரு வர்ணனை கட்டுரையை நாங்கள் எழுதுகின்ற போது நாம் என்ன விடயங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு இந்த கட்டுரைக்குள்ளே நாங்கள் பயணப்படுவது மிகச் சிறப்பானது. இதிலே பாருங்கள், இங்கே நாங்கள் நிரல்படுத்தி இருக்கிறோம். வர்ணனை கட்டுரை என்பது ஒரு காட்சியை அல்லது நிகழ்ச்சியை வர்ணிப்பது வர்ணனை கட்டுரையா. அப்போது ஒரு நிகழ்வு அல்லது ஒரு காட்சி, அதை நாங்கள் என்ன செய்வது? வர்ணித்து செல்வது. கேட்போர் மனதிலே அவற்றை நேரில் கண்டது போன்ற உணர்ச்சி உண்டாகுமாறு விவரித்த, கேட்போர் மனதிலே அதை நேரிலே கண்டது போன்ற ஒரு உணர்ச்சி உண்டாகுமாறு விவரித்து செல்வது இந்த வர்ணனை கட்டுரையிலே நாம் கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். வர்ணனை கட்டுரை எழுதுவதற்கு நாங்கள் முதலிலே கவனம் பெற வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிகழ்ச்சிகளை கூர்ந்து நோக்குகின்ற ஆற்றல். இப்ப நாங்கள் பல பயணங்களை மேற்கொண்ட அனுபவம் எங்களுக்கு இருந்திருக்கும். பல நிகழ்வுகளிலே கலந்து கொண்ட அனுபவங்கள் எங்களுக்கு இருந்திருக்கும். அந்த அனுபவங்களை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கிற போது பல விடயங்கள் எப்போதும் பசுமையானவையாக, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள விருப்பம் கொண்ட விடயங்களாக அவை எங்களுக்குள் இருக்கும். அதை நாம் மொழியாக ஒரு கட்டுரையிலே எழுதுகின்ற போது அந்த சுவையை வாசிப்பவரும் உணர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படியாகத்தான் இந்த வர்ணனை கட்டுரைகளிலே நாம் இன்றைய கட்டுரைக்குள்ளே பயணப்பட இருக்கிறோம். முதலிலே சொல்ல வேண்டிய விஷயம் பாருங்கள், நாங்கள் இங்கே குறித்திருக்கிறோம், சுவை அனுபவமே சொற்றுரணை வளர்க்கும். அந்த சுவை, அந்த அனுபவம் நல்ல சொற்றுரணை கொண்டு வரும். வர்ணனை கட்டுரையிலே இன்னொரு சிறப்பு, எங்களுக்கு கொஞ்சம் கற்பனை, கேள்வி செல்வம், நல்ல விடயங்களை தொடர்புபடுத்தி கொண்டு வந்து அதை விவரித்து செல்லுகின்ற போது அது ஒரு பலம் மிக்க கட்டுரையாக, உணர்ச்சி மிக்க கட்டுரையாக அமைவது என்பது நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம். அந்த வரிசையிலே வர்ணனை கட்டுரை பற்றிய இந்த குறிப்பை நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் விளங்கி கொண்டிருப்பீர்கள். இப்போது பாருங்கள், தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். பயணப்படுகின்ற இந்த கட்டுரை மலை நாட்டு பிரயாணம். இது கட்டுரையினுடைய தலைப்பு, மலை நாட்டு பிரயாணம். இந்த கட்டுரையை ஆசிரியர் எப்படி வடிவமைத்திருக்கிறார்? பிள்ளைகளை, நீங்கள் பல பயணங்களை மேற்கொண்டிருப்பீர்கள். இலங்கை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற வேறுபட்ட நில அமைப்புகள் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய, அதை கண்டு கழிக்கக்கூடிய ஒரு களம். இந்த இலங்கை தீவிலே, இந்த அழகிய தீவிலே இருக்கக்கூடிய வெவ்வேறான அந்த வனப்பு மிகுந்த, வளம் மிகுந்த இடங்களை தரிசிக்கின்ற பாக்கியம் பலருக்கு கிட்டியிருக்கு. பேரிடர் காலமாகையால் நாம் புறப்படுவதற்கு நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கின்ற இந்த வேளையிலும் இவையெல்லாம் அடங்கிய ஒரு காலத்திலே நாம் பயணப்படுகின்ற போது, இடங்களை கடந்து, இடங்களை தாண்டி நாங்கள் இன்னொரு புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற போது வாழ்க்கை எங்களுக்கு வசப்படும், வாழ்க்கை சுவை மிகுந்ததாக இருக்கு. அப்படி நீங்கள் உங்களுடைய ஆரம்ப காலங்களிலே, கடந்த காலங்களிலே பல இடங்களுக்கு சென்று மகிழ்ந்திருப்பீர்கள். எங்களை சுற்றி இருக்கின்ற அந்த சூழலின் ரசனையை நீங்கள் நுகர்ந்திருப்பீர்கள். அந்த வரிசையிலே தான் இந்த ஆசிரியர் எங்களுக்கு ஒரு கதை சொல்கிறார். எதை சொல்கிறார்? தான் மலைநாட்டுக்கு போன பயணத்தின் அனுபவத்தை. மலைநாடு, மலைகள் செறிந்திருக்கும், வனப்பு மிகுந்த, எழில் மிகுந்த எங்கள் தேசத்தின் அடையாளம் மிகுந்த அந்த களம் நோக்கிய பயணம், அந்த பயணத்தோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். பாருங்கள், தொடக்கம் இலங்கை பற்றி அவர் கட்டுரையை சொல்ல தொடங்குகிற இடத்தை பாருங்கள். எப்படி கட்டுரையை துவங்குகிறார்? நீங்கள் கட்டுரையை வாசித்திருக்கிறீர்கள், நாங்கள் குறிப்புகளாக அந்த கட்டுரையோடு பயணப்பட இருக்கிறோம். இலங்கை பற்றி வேற்று நாட்டவர்கள், பிற இடங்களிலே இருந்து வந்து இந்த சூழலின் அனுபவங்களை நுகர்ந்தவர்கள் பல கருத்துக்களை இலக்கியங்களில் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். அந்த அனுபவங்களை பற்றி ஒரு தொடக்க புள்ளியாக அவர் ஒரு தரவை தந்திருக்கிறார். கட்டுரையின் ஆரம்பத்தில் அது இடம்பெற்றிருக்கிறார். இலங்கை தீவின் அழகு எமது இதயத்தை கனிவித்தது. ஒரு சொல், இலங்கை தீவின் அழகு எங்கள் இதயத்தை கனிவித்தது. கனியச் செய்கின்ற அளவுக்கு 1000 சங்கதிகளை, 1000 அழகு மிகுந்த தருணங்களை அவர்களுக்கு இந்த இலங்கை பரிசளித்திருக்கிறது. இது அவர்களுடைய குறிப்புகளில் வருகிற ஒரு காரியம். இன்னொரு குறிப்பு இருக்கிறது பாருங்கள். அழகும் வளமும் அமைந்து இந்துமா கடலின் கண் ஒரு முத்து போலவும், பசும் பொற்குன்று போலவும்
ஒளிரும் உங்கள் நாட்டை சுற்றி பார்த்து நாம் அடைந்த மகிழ்ச்சி எம் உள்ளத்தை விட்டு இஞ்ஞான்றும் அகலாது. என்ன சொல்லுகிறார்கள்? அழகும் வளமும் அமைந்து இந்து மாகடலின் கண், இந்த இந்து சமுத்திரத்தின் கண் ஒரு முத்தாக இருக்கிறது இலங்கை. இன்னொரு மொழியிலே சொல்லுகிறார்கள் பாருங்கள், பசும் பொன் குன்றாக இருக்கிறது இலங்கை, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை. அந்த நாட்டை சுற்றி பார்த்து நாம் அடைந்த மகிழ்ச்சி உள்ளத்தை விட்டு எஞ்ஞான்றும், எஞ்ஞான்றும் என்றால் எப்பொழுதும் எந்த வேளையிலும் நீங்கி செல்லாது என்று வேற்று நாட்டவர்கள் இப்படியாக இலங்கையை வந்து பின்னர் தங்கள் அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடு அவர் கட்டுரையை ஆரம்பிக்கிறார். ஆக நாங்கள் மகிழத்தக்க எங்களை சூழ உள்ள பிரதேசங்களின் அழகை பற்றி ஒரு பொதுவான சொல்லை, ஒரு பகுதியை அடையாளப்படுத்திவிட்டு அவர் தன் பயணத்தின் அனுபவங்களை எங்களோடு பறைகிறார். பாருங்கள், தொடர்ந்து அவர் சொல்லுகிற இடம் ஒரு சுவாரஸ்யமான அல்லது ஆழமாக நாங்கள் உரையாட வேண்டிய, சிந்திக்க வேண்டிய ஒரு தருணத்தை அந்த முதற் பந்தியிலேயே ஆசிரியர் எங்களுக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், பிள்ளைகளே கவனியுங்கள், நீங்கள் பாற்கடலில் உள்ள மீன்கள் இருக்கின்றனவே இனிய பாலை பருகாது வேறு உணவுகளை தேடுவதை போல. எப்படி உவமை வருகிறது? பாற்கடலில் உள்ள மீன்கள் இனிய பாலை பருகாது வேறு உணவுகளை தேடுவதை போல எங்கள் நாட்டின் அழகையும் வளத்தையும் கண்டு மகிழ்ந்து வாழ அறியார். எங்கள் நாட்டின் வளத்தையும் அழகையும் கண்டு மகிழ்ந்து வாழ அறியாது சாதி சமய சளக்குகளுக்குள் மூழ்கி கிடக்கிறோம் நாங்கள். இந்த எவ்வளவு சிக்கல்களுக்குள்ளும் சாதி சார்ந்து, சமயம் சார்ந்து இன்னும் இன்னும் 1000 வேறுபாடுகளை நாங்கள் கண்டு அல்லது அதை இன்னும் இன்னும் ஊக்குவித்து நாங்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று சிந்திக்கின்ற ஒரு சூழல். வருத்தத்தோடு அவர் அதை சொல்லுகிறார். இந்த வளம் மிகுந்த தேசத்தில் வாழ கிடைத்த பாக்கியத்தை கொண்டாடி மகிழ்ந்து அன்பாக வாழ தெரியாமல் எங்களுக்குள்ளே நாங்கள் முரண்பட்டு மோதுப்பட்டு வேறுபாடுகளை பெற்று, அதாவது சாதியாலும் சமயங்களாலும் இந்த கொடுமையான வழக்கங்களாலும் வேறுபட்டு நாங்கள் மூழ்கி போய் கிடக்கிறோமே என்று சொல்லுகிறார். அதுக்கு நல்ல உவமை, அந்த உவமானத்தை பாருங்கள். பாற்கடல்ல இருக்கிற மீன் பால பருகையில. அப்ப மீன்களார் இலங்கை தேசத்திலே வாழ பிறந்தவர்கள். பாற்கடல் எது? இலங்கை திருநாடு. அப்ப பாற்கடலிலே இருக்கிற அந்த வளத்தை நுகர முடியாமல் வேறு உணவுகளை ஒரு மீன் தேட முனைந்தால், மீன்கள் தேட முனைந்தால் எப்படி இருக்குமோ அதுபோலதான் இலங்கை நாட்டிலே வாழ கிடைத்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அந்த பாக்கியத்தை அனுபவிக்காது சாதியாகவும் சமயமாகவும் இப்படியான பல வகையிலே மூழ்கி கொடுமைப்பட்டு நாங்கள் துன்பப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆசிரியர் சொல்லிவிட்டு அந்த பயணத்திற்குள்ளே பிரவேசிக்கிறார். நாங்களும் வருவோம். அவர் சொல்லுகிற இடத்தை பாருங்கள். வானம் பார்க்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து, வெயில் சுட்டரிக்கின்ற ஒரு சமதரை பரப்பிலே இருந்து, கடல் சூழ்ந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து மலைவளம் கொளிக்கும் வளம் மார்ந்த மலைநாட்டு பக்கங்களுக்கு சுற்றுலா போக விரும்புவதாக அவர்கள் புறப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்திலே இருந்து, அதாவது இலங்கையினுடைய தலையாக சென்னியாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்திலே இருந்து மலைநாடு நோக்கி அந்த பயணம் ஆரம்பித்திருக்கிறது. எப்படி அவர்கள் பயணப்பட்டார்? பயணத்தினுடைய வழி எப்படி? முதலாவது, பயணம் பற்றிய ஒரு கட்டுரையை தொடங்குகிற போது அந்த சரியான தரவுகள் எங்கே, எந்த இடத்தில் இருந்து எப்படி அந்த பயணம் எல்லாம் நடந்தன என்பதை ஆசிரியர் சொல்லி செல்வார். இது வெறும் தரவுகள் அல்ல, இவை அந்த அனுபவங்கள், அவர்கள் கண்டு ருசித்த, கழித்த, மகிழ்ந்த பல்வேறு தருணங்கள் இவற்றுக்குள்ளே கலந்திருக்கும். நல்லது மாணவர்களே, இப்போது நாங்கள் பார்ப்போம் என்ன விடயங்களை அவர்கள் எப்படி, எந்த சூழ்நிலையில் அந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து மலைநாடு நோக்கி அவர்கள் புறப்பட்டார். பங்குனி மாத விடுமுறை. பங்குனி மாத விடுமுறை இப்படி ஒரு பங்குனி மாதமாக அது இருந்திருக்கும். நல்ல வெயில் காலமாக யாழ்ப்பாணத்தில் அது இருந்திருக்கும். அப்படியான ஒரு காலப்பகுதியிலே 5 நண்பர்களோடு யாழ்ப்பாணத்தில் இருந்து புகைவண்டி மூலம் அவர்கள் பயணப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இருந்து புறப்படுகிறது புகைவண்டி. அது யாழ்ப்பாணத்தில் இருந்து அப்படியே
இந்த பகுதிகளை வவுனியா, அன்றாபுரம் தாண்டி பொல்காவல வரை பயணப்பட்டிருக்கிறது. பொல்காவலையிலே இருந்து பயணம் மலைநாடு நோக்கி, கண்டி நோக்கி திரும்பி இருக்கிறது. அப்ப பயணத்தினுடைய பகுதிகளை முதலிலே நாங்கள் இனங்கண்டு கொண்டோம். தொடக்க புள்ளி யாழ்ப்பாணம், புறப்பட்ட காலம் பங்குனி. 5 நண்பர்கள் பயணப்பட்ட இடம் கண்டி நோக்கியது. அதற்கு முதல் அவர்கள் பொல்காவலையிலே வரை போய் பொல்காவலையிலே இறங்கி அவர்கள் கண்டி நோக்கி திரும்பி இருக்கிறார்கள். நாங்களும் அந்த பயணத்தோடு தொடருவோம். இப்ப பொல்காவலையிலிருந்து கண்டி நோக்கி பயணம் ஆரம்பமாகிறது. எப்படியான காட்சிகள் பிள்ளைகளே! நீங்கள் வாழுகிற சூழலோடு திரும்பி பார்க்கிற போது, நினைத்து பார்க்கிற போது 1000 விடயங்கள் வரும். இதிலே பல்வேறு இலங்கையினுடைய பல பிரதேசத்தை சேர்ந்த பிள்ளைகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை சூழ உள்ள அந்த கொட்டுகின்ற அருவிகள், அப்படியே சூழ இருக்கின்ற கடல், அந்த சுற்றி இருக்கின்ற விளைநிலங்கள், அவற்றை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். எத்தனை பேருக்கு எத்தனை விதமான கனவுகளும் நினைவுகளும் கூட வந்து. இவர்கள் புகைவண்டியிலே போகிற போது எவற்றையெல்லாம் பார்த்தாரு அவர்கள் சொல்லுகிறார். பாருங்கள், ஆசிரியர் பதிவு செய்கிறார். கண்டிக்கு போகிற போது ஆறுகள், நீர் தேங்கி இருக்கின்ற குளங்கள், ஒரு புறம் ஆறுகள் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆறுகள் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் காட்சி, நீர் தேங்கி இருக்கின்ற குளங்கள் ஒரு புறம், சோலைகள், அழகு தருகின்ற சோலைகள், விளைந்து வளம் கொளிக்கின்ற நிலங்கள் ஒரு புறம் நீண்டு விரிந்திருக்கும் அந்த பகுதிகளிலே. இன்னும் காட்சிகள் எப்படி வரும் பாருங்கள். தேயிலை, ரப்பர் தோட்டங்கள் அப்படியே ஏறி செல்லுகின்ற அந்த பிரதேசங்கள். அவர் இன்னும் சொல்வார், அந்த காட்சியிலே குன்றுகளில் இருந்து அருவி அப்படியே கொட்டி விழுந்து கொண்டிருக்கும். பிள்ளைகளே, நாங்கள் நீர்வீழ்ச்சி என்று சொல்வோம். நீர் விழுதல், அது வாட்டர் ஃபால்ஸ் என்று அப்படியே சொல்லுகிற போது நீர்வீழ்ச்சி என்று வரும். தமிழிலே நல்ல மொழியிலே சொல்லுகிற போது அதை அருவி என்று நாங்கள் சொல்வோம். அருவி அப்படியே விழுந்து கொண்டிருக்கும். அருவிகள் அப்படியே விழுகின்ற காட்சி, மலைகளிலே இருந்து நுரை பொங்க ஒரு வெண் திரையாய் வெண் அலையாய் அப்படியே கொட்டியபடி இருக்கின்ற அந்த காட்சி இங்கே படமாக்கப்படும். அவர்களுடைய மனக்கண்ணிலே இன்னும் நின்று நிலை பெற்றிருக்கிறது. மரங்கள், நெடிதுயர்ந்த மரங்கள் அந்த பரப்பெங்கும் நீண்டு நிற்கின்றன. ஒருபுறம் பாருங்கள், அவர் சொல்லுகிறார், குடிசைகள் இருக்கின்றன, மாளிகைகளும் இருக்கின்றன. எல்லா மாதிரியான மனிதர்களும், ஆக சவால்களை சந்திக்கின்ற மக்களும் அந்த பகுதிகளிலே இருக்கிறார்கள். பெரிய வளமான பகுதியால் நிரவி இருக்கின்ற மாளிகைகளும் அந்த பகுதியிலே பறந்திருக்கின்றன. எப்படியான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அந்த குடிசைகளையும் பார்க்கிறார், மாளிகைகளையும் பார்க்கிறார். மக்கள் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருக்கிறார். தேயிலை கொய்யும் காட்சியை அவர் பார்க்கிறார். அப்படியே அவர் போகிற போது அந்த பகுதி நிறைத்து இருக்கின்ற பலா வாழைகள் அப்படியே உதிர்ந்து கொட்டி கனி செறிந்திருக்கின்ற பகுதி, ஒரு கனிவளம் செறிந்த பகுதி. அவற்றை அவர் கடந்து போனதாக பதிவு செய்கிறார். ஆக ஒரு கேள்வி, ஒரு பகுதி, பொல்காவலையில் இருந்து கண்டி செல்லும் வழியிலே அவர் கண்டு சென்ற காட்சிகள் என்ன? அவர் கண்ணை கொள்ளை கொண்ட, மனதை கொள்ளை கொண்ட விடயங்கள் என்ன? அப்ப நீங்கள் சொல்வீர்கள், அந்த பகுதி அது ஆறு பாய்கிறது, குளம் ஆறு செல்கிறது, குளம் நிரவி இருக்கின்ற குளங்கள், சோலைகள், விளைநிலங்கள், தேயிலை, ரப்பர் தோட்டங்கள், குன்றுகளில் அருவி விழுகின்ற காட்சிகள், மரங்களின் அழகு, குடிசை, மாளிகைகள், தேயிலை, இப்படியான அந்த காட்சியை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் பயணங்களையும் நீங்கள் மீட்டுக்கொண்டே பயணியுங்கள். தொடர்ந்து பேசுவோம். இந்த கனிகளும் வளமும் செறிந்திருக்கும் இந்த சூழல் ஆசிரியரின் மனதில் ஒரு பெரிய படத்தை கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார். இலக்கியங்களில் தோய்ந்தவர் அல்லவா கட்டுரை ஆசிரியர். அவர் தன் மனக்குதிரையை அப்படியே பின்னோக்கி படர்ந்து சென்றிருப்பார். இப்படி ஒரு காட்சியை அவர் இலக்கியத்தில் நுகர்ந்திருப்பார். அந்த நுகர்ந்த காட்சியில் ஒன்று அவர் மனதிலே வந்து விழுந்திருக்கிறது. அது கட்டுரையிலே இடம்பெற்றிருக்கிறது. எந்த காட்சி அது? சீவக சிந்தாமணி, கம்பராமாயணத்துக்கு முன்னர் தோற்றம் பெற்ற இலக்கியம். திருத்தக்க தேவருடைய படையல், ஒரு அருமையான சுவைமிகு காப்பியம். அந்த காப்பியத்திலே வளம் செறிந்த ஒரு நகரம் எங்கள் கண்முன் விரியும். அதன் பெயர் ஏமாங்கதம். ஏமாங்கதத்தினுடைய அழகையும் வளத்தையும் கொண்டு வந்து இந்த மலைநாட்டின் வளத்தோடு இணைத்து பார்க்கின்ற இடம் இந்த பகுதி. பாடலுக்குள் போவோம் வாருங்கள். பாடல் என்ன சொல்லுகிறது? காய் மாண்ட தெங்கின் பழம் வீழ கமுகி நெற்றி பூ மாண்ட தீந்தேன் தொடை கீறி வருக்கை போந்து தேவாங்கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் என்றும் இசையால் திசை போய்த்துண்டே, ஏமாங்கதம் என்றும் இசையால் திசை போய்த்துண்டே என்று பாடல் அமைகிறது. என்ன சொல்லுகிறார்?
காய் மாண்ட தெங்கு. தெங்கு இருக்கிறதே தென்னை, அது நன்றாக உயர்ந்து வளர்ந்து நெடிதிருக்கின்ற தென்னை. அந்த தென்னையிலே இருக்கின்ற காய் முற்றி விட்டது. அந்த தென்னங்காய் முற்றி அந்த தேங்காய் என்ன செய்கின்றது என்றால் காய் மாண்ட தெங்கு. அந்த தெங்கு அப்படியே முற்றி விழுகிறது, பழம் வீழ. அதை பழம் வீழ என்று சொல்லுவார். அப்ப முதலில் விழுகிறது தென்னையின் உயர் மரத்தில் இருக்கின்ற தேங்காய் விழுகிறது. கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன். கமுகின் நெற்றி, கமுகின் அப்ப அடுத்தது உயர்ந்த மரம் தென்னை, தென்னைக்கு அடுத்தது நிற்கிறது கமுகு. கமுகு அதனுடைய நெற்றி, அதன் உச்சி, நெற்றி உச்சி பூமாண்ட தீந்தேன். அந்த கமுகம்பூ மேலே இருக்கிற அந்த கமுகம்பூ, அந்த பூக்கள், அதிலே செறிந்திருக்கின்ற அந்த குழியாய் இருக்கின்ற தேன் அப்படியே கீறி கிழிந்து, இதனால் தேங்காய் விழுந்ததனால் தீந்தேன் தொடை கீறி. இது நடக்க அப்ப தேங்காய் கமுகிலே தாக்க, அந்த தேங்காய் கமுகிலே தலைப்பகுதியிலே உச்சி பகுதியிலே விழுந்து அந்த தொடை கீறி இனிய தேனின் கிழிந்து அந்த பூக்கள் குலையாயிருக்கின்ற அந்த உச்சி பகுதியிலே தாக்க, அடுத்தது என்ன நடக்கிறது என்றால் அந்த தேங்காய் வர வருக்கை போந்து. வருக்கை என்றால் என்ன என்றால் பிள்ளைகளே, பலாப்பழம். பலாப்பழங்கள் அப்படியே பிளந்து கிளியுள். பழுத்த முற்றிய பழம் ஒரு கட்டத்திலே வெடிக்கும். இது விழுந்த அதிர்ச்சி, அந்த அதிலோடைய பலாப்பழங்கள் அப்படியே பலாப்பழம் சிதறி தேமாங்கனிகள் சிந்துகின்றன. இனிய சுவை மிகுந்த மாங்கனிகள். கனிகள் மாங்கனி மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுகிறார் பாருங்கள், வாழைப்பழங்கள் சிந்தும். வாழைப்பழங்களும் சிதறி கிடக்க, சிதறி விழ ஏமாங்கதம் இருக்கிறதே, அந்த ஏமாங்கத நாடு இருக்கிறதே, அது எப்படி என்றால் இசையால் திசை போய் துண்டே. இசையால் என்றால் இசை என்றால் புகழ். அப்ப ஏமாங்கதம் புகழால் திசை போய் துண்டே என்றால் திசை எங்கும் அதன் பெருமை பறந்தது என்று சொல்லுவார். அப்ப ஏமாங்கதத்தின் வளத்தை திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியிலே இப்படி விவரிப்பார். காய்மாண்ட தெங்கின் பழம் வீழ, கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடை கீறி, வருக்கை போந்து தேமாங் கனி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்கதம் இசையால் திசை போய்த்தும். பாடலை ஆறுதலாக கவனியுங்கள். காய்மாண்ட தெங்கு, அப்ப அந்த தெங்கு, இரண்டாவது கமுகு, மூன்றாவது அந்த காட்சியில வருகிற பலாப்பழம், பலாப்பழம் கிழிந்து, அடுத்தது மாங்கனி வாழைப்பழங்கள் சிந்தி இருக்கின்ற வளம் செறிந்த இடம். இதை நாங்கள் குறிப்பாக போட்டிருக்கிறோம். தேங்கின் பழம், அதாவது தெங்கின் முற்றிய காய், அதான் தெங்கின் பழம். அப்ப காய் மாண்ட தெங்கு என்றால் என்ன என்றது உங்களுக்கு தெரியும். கமுகு உங்களுக்கு தெரியும். பூமாண்ட தீந்தேன், இது கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் என்றால் அந்த கமுகின் உச்சியில இருக்கக்கூடிய அந்த பகுதி பூக்கள் செறிந்த அதன் குலை கிழிந்து வரக்கூடிய தன்மை, அந்த இனிய நீர். இது மூன்றாவது காட்சி. அடுத்தது நாங்கள் சொல்லக்கூடிய வருக்கை. அடுத்தது உங்கள் சாதாரணமாக புரியக்கூடியது தேமாங்கனியும் வாழைப்பழங்களும் சிதறி இருக்கின்ற காட்சி. அப்ப கட்டுரையிலே ஒரு ஆசிரியர் தான் பெற்ற ஒரு அனுபவத்தை இன்னொரு காட்சியோடு ஒப்பிட்டு பதிவு செய்கின்ற இடம் இது. தொடர்ந்து பாருங்கள். இது சொற்கள்: கீறி கிழித்து, வருக்கை பலாப்பழம், போழ்ந்து பிளந்து, இசை புகழ், திசை போய்த்துண்டே எல்லா திசைகளிலும் பரவியது ஏமாங்கதம் என்பது நாட்டு வளத்தை குறிக்கிறது என்று நாங்கள் இதிலே நிரல்படுத்தி இருக்கிறோம். இந்த சொற்களை நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். இப்படியான வளமிக்க நயமிக்க பாடல்கள் எங்களுடைய தமிழ் இலக்கியங்களிலே செறிந்திருக்கின்றன. அந்த அனுபவங்களையும் நீங்கள் இணைத்து நோக்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் பேசுவோம். அடுத்த பகுதி பயணம் எப்படி போகிறது. இப்ப இவர் பயணத்திலே ஒரு பிரதான கட்டம் கண்டியை வந்தடைந்தவர்கள். கண்டியிலே இருந்து ஹட்டன் மஸ்கெலியா பகுதி நோக்கி இவர்களுடைய பயணம் விரிகிறது. எப்படியான அந்த சூழல்? வழியெங்கும் அடர்ந்த காடு. அந்த மஸ்கெலியா பயணம் நோக்கி போகின்ற போது போகின்ற வழியெங்கும் காடு அடர்ந்து கிடக்கிறது. அடர்ந்த அந்த காடு, காட்டினுடைய அந்த அடர்ந்த காட்டு பிரதேசத்திலே சீதள கங்கை என்ற பேராறு. சீதளம் என்றாலே குளிர்ச்சி. அந்த குளிர்ச்சியான கங்கை, அந்த பேராறு,
அப்படியே சிற்றார்களும் ஓடி செல்லுகின்ற அழகு, அதை அவர்கள் நுகர்ந்தபடி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணம் அந்த இயற்கையின் கொண்டாட்டத்தோடு பரவி படர்கிறார். கூடவே வருகிற ஒரு காட்சி பாருங்கள். தூரத்திலே இருந்து இவர்கள் செவிகளுக்குள்ளே வந்து விழுந்து கொண்டிருக்கின்ற யானைகளின் பிளிரல், விலங்குகளின் பிளிரல்கள் கேட்கின்றன. காட்டு மிருகங்களின் ஒலிகள் அவர்கள் காதடைகிறது. இப்படியான காரியங்களோடு அவர்கள் பயணப்படுகிறார். அந்த அந்த சூழல், அந்த ரம்யமான பயணம் யானைகளோடும் காட்டு மிருகங்களின் ஒலிகளோடும் அந்த காட்சி பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், தொடர்ந்து பயண வழி. இந்த பயண வழியிலே ஒரு விடயம் வருகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த பயண வழி சமதரையாய் முதல் இருக்கிறது. மேட்டு உயரமான பகுதியிலே ஒரு பகுதி சமதரை. சமதரையாக நடந்து அவர்கள் போகிறார்கள். இவர்கள் போகின்ற முக்கியமான இடம் சிவனொளிபாத மலை. மலைநாட்டை நோக்கி பயணப்பட்டவர்கள் அங்கே சிவனொளிபாத மலையை தரிசிக்க இருக்கிறார். அப்ப அந்த தரிசனத்துக்கான அந்த பயண வழியை அவர் சொல்லி செல்லுகின்ற பாங்கு இங்கு பார்க்க வேண்டியது. பயண வழியில் சமதரை இருக்கிறது. சாய்வான படிக்கட்டுகளால் மெல்ல ஏறுகிறார். நீங்கள் ஏறிய அனுபவம் உங்களுக்கு உண்டு. பல இடங்களிலே மலைகளிலே நாங்கள் ஏறி கடந்திருக்கிறோம். அந்த ஏறுகின்ற போது நிதானமாக அந்த படிக்கட்டுகளிலே கால் வைத்து அருகிலே இருக்கிற கம்பிகளை கூட பிடித்து கொண்டு பயணப்பட்டிருக்கின்ற இடங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவர்கள் போகிறார். ஒரு யாத்ரீகர்களாக நிறைய மனிதர்கள் அந்த பரப்பெங்கும் நடந்து செல்லுகின்ற போது அந்த காட்சியை அவர் நினைத்து சொல்லுகிறார். பாருங்கள், பாதை வளைந்து வளைந்து போகிறார். புத்த பெருமானின் பாத பங்கயங்களை வழிபட செல்லும் சிங்கள மக்கள் அப்படியே நடந்து முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறார். சிங்கள சகோதரர்கள் அந்த பகுதியிலே புத்த பெருமானுடைய பாத பங்கயம் என்றால் தாமரை என்று உங்களுக்கு தெரியும், பாதம் தெரியும், திருவடி. அந்த திருவடியை வணக்கம் செலுத்தும் நோக்கோடு அவர்கள் பயணப்படுகிறார். போகிற போது ஒரு காட்சி வருகிறது. சாது சாது என்று அவர்கள் சொல்லியவாறு அப்படியே மேலேறி போகிறார். சாது சாது என்று சொல்லியவாறு அவர்கள் மேலேறி போகிறார்கள். போகிற போது அவர் இன்னொரு காட்சியையும் எங்களுக்கு சொல்லுவார். அது எப்படி என்று சொன்னால் பாருங்கள், அங்கே மடங்கள் செறிவாக இருக்கின்றன. ஆறுதலாக இருந்து தங்கி இளைப்பாரி போவதற்கு, தாக சாந்தி செய்வதற்கு சிற்றுண்டி சாலைகள் உள்ளன. அதையும் அவர் இந்த இடத்திலே இணைத்து சொல்லுகிறார். இவையெல்லாம் கூட இருக்கின்ற அந்த களத்திலே இவர்களுடைய பயணம் மேல் நோக்கி நகர்ந்து போகிறது. பாருங்கள், தொடர்ந்து மலை உச்சி. அந்த மலை உச்சியிலே ஒரு காட்சி. அந்த மலை உச்சியின் முடி போல, அந்த உச்சி கூறாக இருக்கிற அந்த முடிவு போல கோபுரம் திகழ்கிறது. இது முதலாவது அவர் சொல்லுகிறார். அந்த 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 மேல உச்சி தளத்திலே நீங்கள் போய் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த இடத்திலே ஒன்று கூடி நின்றவர்களுக்கு தெரியும். எவ்வாறு என்றால், ஒரு 150 பேர் நிற்கக்கூடியது என்று அவர் அந்த காலத்து அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். 150 பேர் நிற்கக்கூடிய பகுதி அது. அதிலே அந்த வழிபாட்டினுடைய மையத்தை அவர் சொல்லுகிற இடம் இருக்கிறதே, அதிலே திருவடிகள் உண்டு. அந்த திருவடிகளை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அர்த்தப்படுத்தி தம்முடைய கடவுள் என்று அதை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற சிறப்பு இங்கு இருக்கிறார். இருக்கக்கூடிய சமயத்தை பின்பற்றுகின்ற எல்லோரும் தங்களோடு தொடர்புபடுத்தி அவர்கள் இந்த இடத்தை பேசிக் கொள்கிறார். சைவ மக்கள் சிவபெருமானின் திருவடிகள் என்று சொல்லுகிறார். இவை சிவபெருமானின் திருவடிகள் என்று அவர்கள் சொல்லுகிறார். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் இது ஆதாம் என்ற ஆதிபிதாவின் பாதம் என்று சொல்லுகிறார். ஆதாமின் மலை என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் இது புத்த பிரானுடைய பாதங்கள் பதிந்த இடம், திருவடிகள் பதிந்த இடம் என்று அவர்கள் சொல்லிக் கொள்கிறார். ஆக திருவடிகளினுடைய விளக்கம் என்பது 3 நிலைகளிலே வருகின்றன. ஒன்று, சைவ சமய மக்கள் சிவபெருமானின் திருவடிகள் என்று சொல்ல, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஆதாம் மலை என்று அதை ஆதாம் பாதங்கள் என்று அடையாளப்படுத்த, பௌத்தர்கள் புத்த பெருமானுடைய பாதங்கள் என்று இதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த திருவடிகள் சார்ந்த விளக்கம் என்பது இங்கு முக்கியமாக இருக்கிறது. இந்த மலை நோக்கிய பயணத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் அது எவ்வாறு இருக்கிறது என்பதை நாங்கள் இப்போது இந்த இடத்திலே பார்த்துக் கொள்வோம். பாருங்கள், அடுத்து அவர் சொல்லுகிற அந்த செய்தி எப்படி அமைகிறது என்று சொல்லி, மக்களின் உணர்வு வெளிப்பாடுகள். அங்கிருந்த மக்கள் இத்தகைய உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை இவர் சொல்லுவார். பக்தி பரவசமாக இருக்கிறார். சாது சாது என்று ஆரவாரம் செய்கிறார்.
அதிலே அவர் சொல்லுகிற அனுபவம் பாருங்க, இதான் இந்த பயணங்களிலே அனுபவம். மனிதர்கள் ஒன்று கூடுகிற களத்திலே வெவ்வேறு விதமான அனுபவங்களை பெற்றுக் கொள்வார். சிலர் ஆடுகிறார்கள், சிலர் பாடுகிறார்கள், சிலர் அரோகரா அரோகரா என்கிறார். எப்படி இருக்கிறது அந்த களம்? மலையின் உச்சி பிரதேசம், அங்கு வெளிப்படுகிற அந்த அனுபவங்கள் ஒருபுறம் சாது சாது என்ற ஆரவாரமும் பாட்டும் ஆட்டமும் அரோகரா என்கின்ற உணர்வும் கூடியதாக ஒரு பக்தி பரவசம் மிக்க ஒரு களமாக அந்த பகுதி செறிந்திருக்கிறது. அதை தொடர்ந்து பேசுவார் பாருங்கள். அவர் சொல்லுவார் அந்த அனுபவத்தை, அவர்கள் எப்படி வழிபட்டார். ஒவ்வொரு சமயத்தவர்களும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு மரபுகளை கொண்டவர்கள். இறைவனிடம் சென்று அவர்கள் தம் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற போது காணிக்கையாக பலவற்றை கொண்டு செல்வது வழக்கம். அந்த வரிசையிலே பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் அந்த பாத பங்கியங்களின் மேல் வெண் துகில்களை பரப்பி, புத்த சமயத்தவர் என்ன செய்கிறார்கள்? பௌத்த சமயத்தவர்கள் காணிக்கைகளை பரப்பி காணிக்கை பொருட்களை கொண்டு வைத்து வழிபாடை ஏற்றுகிறார். அந்த திருவடிகளை நமஸ்கரிக்கின்ற போது, வழிபாடு செய்கின்ற போது காணிக்கை பொருட்களை கொண்டு சென்று அவர்கள் வழிபாடு ஏற்றினார். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்? சொல்லுகிறார் கட்டுரை ஆசிரியர், மெழுகுவர்த்தி கொளுத்தி செபம் செய்கிறார்கள் என்று அவர் சொன்னார். இவர் தான் பார்த்த அனுபவங்களை இங்கு பதிவு செய்கிறார். பௌத்தர்களை அவர் பார்க்கிறார், கிறிஸ்தவர்களை அவர் பார்க்கிறார். இவர் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்திருக்கிறார். இவர் ஒன்று செய்கிறார், கற்பூரம் கொளுத்தி சிவபுராணம் பாடியிருக்கிறார். கற்பூரம் கொளுத்தி சிவபுராணத்தை பாடுதல் என்பது இவர் செய்த வணக்க வழிபாட்டு முறையாக இங்கு என்ன செய்திருக்கிறது? பதிவாகி இருக்கிறது. ஆக என்னென்ன வழிபாட்டு முறைகளை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே பார்த்து கொண்டோம். இப்போது தொடர்ந்து இந்த நிறைவு பகுதி நோக்கி வருகிறோம். பாருங்கள், இரவு பொழுது கடந்து பொழுது புலருகிற வேளை எப்படியாக இருக்கிறது? அந்த பொழுது கீழ்த்திசையில் ஒளி பிறக்கிறார். 7 நிற கதிர்களும் எங்கனும் மெல்ல மெல்ல பரவுகின்றன. ஒரு விடிகாலையிலே எப்படியான அந்த புலர் பொழுதிலே மலைகளின் இடையிலே மலைகள் கூடாக பரவி வருகிற ஒளியின் பிரவாகம் எப்படி இருக்கும்? கண்ணுக்கும் மனதுக்கும் விருந்தளிக்கும் அந்த காட்சி. குன்றுகளில் கதிர்கள் பட்டு தெறிக்க, அந்த குன்றுகளிலே கதிர்கள் பட்டு தெறிக்க பொன்னாய் வெள்ளியாய் அதை உருக்கி வாத்தது போல மலைகள் அழகு செய்தன. அப்ப குன்றுகளிலே கதிர்கள் பட்டு பொன்னும் வெள்ளியுமாய் உருக்கி வாத்தது போல மலையை அழகு செய்த அந்த காட்சியை அவர் இந்த இடத்திலே வர்ணனையாக பேசி இருக்கிறார். அப்ப பாருங்கள் பிள்ளைகளே, கீழ்த்திசையின் ஒளி, 7 நிற கதிர்கள், அதனுடைய பரவுதல், குன்றுகளிலே கதிர்கள் பட்டு பொன்னும் வெள்ளியும் உருகி வாத்தது போல அந்த மலைப்பகுதி கண்ணுக்கு பெரிய விருந்தளிக்கின்ற ஒரு காட்சியாக அவர்களுக்குள்ளே இருந்திருக்கின்றது என்பது இங்கு நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி. தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம் அந்த பகுதியினுடைய அடுத்த சித்தரிப்பை எவ்வாறு சொல்லுகிறார் என்றால், இந்த காட்சிகள் ஒரு மாதிரி முற்றுக்கு வர, அவருடைய அனுபவங்கள், அந்த மலைப்பிரதேசத்தின் அனுபவங்கள் நிறைவுக்கு வர வீடு நோக்கி திரும்புகின்ற முயற்சி நடக்கிறது. அதுக்கு முதலே அவர் சொல்லுவார் என்னென்றால், இந்த சுற்றுலா, அவர் அப்படியே மலையில இருந்து கட்டனுக்கு வந்து கட்டனாலே மோட்டார் சைக்கிள்ல போய் பல இடங்களை போய் பார்த்து இன்னும் சில நாட்கள் கழித்து வீடு திரும்புதல் என்றதை சொல்வார். இந்த கட்டுரையின் முடிவிலே ஒரு காரியத்தை அவர் சொல்வார். என்ன அந்த காரியம் என்றால், இந்த சுற்றுலா செய்வதன் மூலம் தான் என்ன விடயங்களை அடைந்து கொண்டேன். அதான் இங்க முக்கியம். சுற்றுலாவால் அடைந்த பயன்கள். இது ஆசிரியர் சொன்ன விஷயம், அவரே தன்னுடைய பதிவாக சொன்ன விஷயம். சொல்றார், உள்ளத்தில் அமைதி ஏற்பட்டது. இது முதலாவது. மனசுக்கு நல்ல நிறைவு கிடைச்சது. இது பெரிய ஒரு பேறு தானே பிள்ளைகளே. ஒரு நல்ல விடயங்களை நாங்கள் நிறைய நெருக்கடிகளுக்குள்ளே, மன நெருக்கங்களுக்குள்ளே வாழுகிற போது ஒரு ஆறுதலான ஒரு பொழுதை கழிக்கின்ற அந்த களத்திலே மனம் அமைதி அடையும். அதிலும் இப்படியான ஒரு குளிர்ச்சியான இயற்கை வனப்பு மிக்க மலைப்பகுதியின் அனுபவத்தோடு கலந்திருந்த போது அமைதி ஏற்பட்டது. இது ஒன்று. 2வது காரியம், பல மக்களை வெவ்வேறு பண்பாட்டு சூழல்களோடு வெவ்வேறு சமய மரபுகளோடு பின்பற்றி கொண்டிருக்கின்ற மக்களோடு கூடி ஒன்றாக ஒன்றிடத்திலே இணைந்து நிற்கின்ற அந்த காட்சி அனுபவம் இவருக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இது 2வது விஷயமாக கட்டுரை ஆசிரியர் சொல்லிக் கொள்கிறார். அப்ப உள்ளத்திலே ஒரு நிறைவான மகிழ்ச்சி என்பது அவர் மனதிலே ஏற்பட்டது.
பல்வேறு மக்களை அவர்கள் கண்டுகொண்டார்கள். அவர்களோடு பழகுகிற வாய்ப்பு கிடைத்தது. இலங்கை வளத்தையும் மலையினுடைய சுகத்தையும் பிறருக்கு உரைக்க முடிந்தது. இது ஒரு பெரிய விஷயம். என்னென்றால் போய் அந்த அனுபவம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கிறது. அழுந்தி பெறுவது அனுபவம் எனப்படும். நாம் ஒன்றிடம் தோய்ந்து அதிலே அனுபவிக்கிற போது வருகிற அனுபவம் இருக்கிறதே, அது மனசிலே நிலையாக இடம்பெறும். அப்ப இவர் சொல்றார், அந்த அனுபவம் இன்றைக்கு பிறருக்கு சொல்லுவதற்கான ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். அப்ப சுற்றுலாவால் தான் பெற்ற அனுபவங்கள் என்ன என்பதை ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். நல்லது பிள்ளைகளே, இப்போது நாம் இந்த பகுதியிலே கவனம் கொள்ள வேண்டிய சில முக்கியமான சொற்கள் சார்ந்த விடயங்களை இந்த பகுதியிலே இப்போது பார்த்துக் கொள்வோம். முதலாவது விஷயம், எஞ்ஞான்றும் என்ற சொல். எஞ்ஞான்று என்றால் என்ன? எப்பொழுது. சளக்குகள் என்று சொன்னால் பயனற்றவை. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். சாதி சமய சளக்குகள் பயனற்றவை, பயனற்ற செயல் அவை. இது மருங்கு. மருங்கு என்றா பக்கம், இது மருங்கு என்றா இரண்டு பக்கம். சிந்தனை என்றால் எண்ணம் என்பது பொருள். சிந்தனை என்றால் எண்ணம் என்பது. சீதளம் என்ற சொல்லுக்கு குளிர்ச்சி என்பது பொருள். நீங்கள் எங்கே அதை கண்டு கொண்டீர்கள்? சீதள கங்கை, சீதள கங்கை. அடுத்தது பங்கயம். பங்கயம் என்றால் தாமரை என்பது பொருள். பங்கயம் என்றால் தாமரை என்பது பொருள். வெண் துகில், வெண் ஆடை, வெள்ளை ஆடை. இசை என்பதற்கு இந்த பாடலிலே, இந்த கட்டுரையிலே வருகிற பொருள் என்னென்றால், இசை என்பது எங்கே நீங்கள் பார்த்தீர்கள், ஏமாங்கதம் பற்றி வருகிற சிவசிந்தாமணி பாடலிலே வருகிற இடம். இசை என்றால் இங்கு புகழை குறிக்கிறது, நுகர்தல், அனுபவித்தல். பருக்கு என்றால் பலாப்பழத்தை குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், மெய் உரை, உண்மையான உரை. காணிக்கை என்ற சொல் வருகிறது. சமர்ப்பணம், படையல், இவை ஒத்த சொற்களாக கொள்ளத்தக்கன. காணிக்கை என்றால் சமர்ப்பணம் செய்தல், படையல் செய்தல் என்பது. கீழ்த்திசை, கிழக்கு திசை. கிழக்கு வானம், அந்த விடியும் நேரம் என்று நாங்கள் அந்த காட்சியை பார்க்கிற போது அந்த அழகு எப்படி இருந்தது என்றுதான் கட்டுரை ஆசிரியர் சொல்லி இருக்கிறார். அதுபோல அந்த கீழ்த்திசை என்றால் கிழக்கு திசை. இப்போது நாம் இந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிற சொற்களை பேசினோம், உரையாடினோம். இனி கேள்விகள் சிலவற்றை சுருக்கமாக பேசிக்கொள்வோம். அந்த வகையிலே இப்போது நாங்கள் இந்த பகுதியிலே வினாக்கள் சார்ந்த பரப்பிலே உவமைகள் பற்றிய ஒரு பார்வையை பார்க்க இருக்கிறோம். இந்த கட்டுரையிலே உவமைகள் அதிக அளவு வந்திருக்கின்றன. ஏன் உவமைகள் கையாளப்படும்? பிள்ளைகளை, நாம் அறிந்த ஒன்றை கொன்று அறியாத ஒன்றை புரிந்து கொள்வதற்கு உவமைகள் துணை நிற்கும். இதிலே அவர் சொல்லுகிற உவமைகளை பாருங்கள். இலங்கையை பற்றி, அந்த அனுபவத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த இலங்கைக்கு போகாதவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்ப அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? இந்து மா கடலின் கண் ஒரு முத்து போல. அந்த பகுதியில இருக்கிற ஒரு பசும் பொன் குன்று போல இலங்கை இருக்கிறது. இது முதலாவது உவமை அடையாளம் பெறுகிற இடம். அடுத்து பாருங்க, பாற்கடலில் உள்ள மீன்கள் இனிய பாலை பருகாத வேறு உணவுகளை தேடுவதை போல. நாங்கள் சாதி சமய சளுக்குகளிலே மூழ்கி போயிருக்கிறோம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக பாற்கடல்ல இருக்கிற மீன்கள் பாலை பருகாது போல நாங்கள் பார்த்தோம். திருப்பி நினைவு கொள்கிறோம். பாற்கடல் என்பது இலங்கையை குறிக்கிறது, மீன்கள் என்பது இலங்கை மக்களை குறிக்கிறது, பால் என்பது இலங்கையில் இருக்கிற வளங்கத்தை குறிக்கிறது, அழகை குறிக்கிறது. அவற்றை அனுபவிக்காது வேறு வகையான மீன்கள் எப்படி உணவுகளை தேடுகிறதோ அதுபோல நாங்கள் வேறு உணவுகளை என்றால் வேறு விடயங்களை, வேறு விஷயங்களை, வேறு இடங்களில் சிறப்புகளை தேடி அது பிழையானது என்பதை சொல்வதற்கு அவர் சொல்லி இருக்கிற உவமான் நிலவை சொல்லுகிற போது, நிலவின் ஒளியை சொல்லுகிற போது பால் போல நிலவு என்று பேசுகிறார். நிலவு பால் போல இருக்கிறார். அந்த மலை உச்சியில இருக்கிற கோபுரத்தை சொல்லுகிற போது மலை உச்சியின் முடி போல இருக்கிறது எது? கோபுரம் என்று சொல்லுகிறார். இது கோபுரத்தின் அமைவு பற்றிய ஒரு சித்தரிப்பு. அடுத்தது, அந்த மலைப்பகுதியிலே வரக்கூடிய அந்த குன்றுகளிலே பட்டு தெறிக்கக்கூடிய அந்த இயற்கை வர்ணனை காட்சி, சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு அந்த மலைகள் எப்படி இருக்கின்றன என்று கேட்டால் பொன்னும் வெள்ளியும் உருக்கி வாத்தது போல. அப்படியே அந்த மலைகளிலே பொன்னையும் வெள்ளியையும் உருக்கி வாத்தால் அப்படி இருக்குமோ மலை, அது போல இருக்கிறது.
நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் பல இடங்களிலே இப்படியான மலைகள் அழகு பெற்றிருக்கின்ற காட்சிகளை அந்த அந்த விடிகாலையிலே மலையிலே அந்த ஒளிபட்டு அந்த மலை எப்படி மாறி திரிகிறது, எப்படி வித்தியாசமான வர்ணம் கொள்கிறது. அதை அவர் சொல்லுகிற இடம் பொன்னும் வெள்ளியும் உருக்கி வார்த்தது போல உவமைகள். அப்ப உவமைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பாருங்கள். நாம் அடுத்த காட்சியை சொல்வோம். அது எவ்வாறு அமைகிறது என்று சொன்னார். அந்த கேள்வி பரப்பு இந்த பகுதியின் கட்டுரையின் கேள்விகளோடு பயணப்படுகிற இடத்தோடு தொடங்குகிறது. இலங்கை தொடர்பாக வேற்று நாட்டவர் கூறிய கருத்துக்கள் எவை? இது முதலாவது கேள்வி. இப்ப இலங்கை பற்றி இந்த வேற்று நாட்டை சார்ந்தவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதுல முதல் நாங்கள் ஏற்கனவே பார்த்தது இலங்கை தீவின் அழகு எமது இதயத்தை கனிவித்தது. இதான் துவங்கினார். அழகும் வளமும் அமைந்து இந்துமா கடலில் ஒரு முத்து போலவும் பசும் பொற்குன்று போலவும் ஒளிரும் உங்கள் நாட்டை சுற்றி பார்த்து நாம் அடைந்த மகிழ்ச்சி உள்ளத்தை விட்டு யான்றும் நீங்கார். இது என்ன கேள்விக்கான விடை? இலங்கை பற்றி வேற்று நாட்டவர்கள் என்ன விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள் என்று கட்டுரை ஆசிரியர் சொல்லி சென்ற இடம். நல்லது. இப்போது அடுத்த கேள்விக்குள்ளே போ. பாற்கடலில் உள்ள மீன்கள் இனிய பாலை பருகாது வேறு உணவை தேடுவது போல என்ற உவமானம் கட்டுரையாசிரியரால் எதை விளக்குவதற்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது? அதான் பகுதி. எங்கள் நாட்டின் வளத்தையும் அழகையும் கண்டுகொள்ளாமல் மகிழ்ந்து வாழ அறியாது சாதி சமய சளக்குகளில் மூழ்கி கிடக்கிறோமே, அதை சொல்லுவதற்காக. ஏனென்றால் பிள்ளைகளே, இது நாம் 3ஆம் தடவையாக இந்த விடயத்தை வலியுறுத்தி சொல்லுவோம். நாம் இந்த வாழ பிறந்தவர்கள், மகிழ்ச்சியாக வாழுகின்ற சூழலோடு இருக்கிறவர்கள். ஆனால் நாம் அதை தொலைக்க கூடாது என்பதை இந்த கட்டுரை ஆசிரியர் ஆதங்கத்தோடு சொல்லி செல்லுகிற இடமாக நாம் இதை பார்த்துக் கொள்வோம். தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு போவோம். பாருங்கள், இவர்கள் பயணப்பட்ட இடங்கள் எவை? அதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். யாழ்ப்பாணத்திலே இருந்து பயணம் தொடங்கி இருக்கிறது. பொல்காவலை போயிருக்கிறார்கள். அதிலிருந்து கண்டிக்கு போயிருக்கிறார்கள். மஸ்கெலியாவிலே சிவனொளிபாத மலை பார்த்து கட்டன் போய் அப்படியே அந்த பகுதி முழுவதும் சுற்றி அவர்கள் திரும்பி இருக்கிறார். அப்ப போன பகுதிகள் எவை என்ற கேள்விக்கு விடை பார்த்தாயிற்று. இப்போது அடுத்த கேள்வி, பொல்காவலையில் இருந்து கண்டிக்கு செல்லும் போது கண்டு மகிழ்ந்த காட்சிகள் எவை? இது கேள்வி. ஆறுகள், நீர் தேங்கி நிற்கும் குளங்கள், சோலைகள், விளைநிலங்கள், தேயிலை ரப்பர் தோட்டங்கள், குன்றுகளில் இருந்து அருவி வீழும் அந்த காட்சி, மரங்களின் அழகு, குடிசைகள், மாளிகைகள், தேயிலை கொய்யும் காட்சி, மா பலா வாழைகள் நிறைந்திருக்கிற இந்த கனி உதிர்ந்திருக்கிற இந்த காட்சியை அவர்கள் இந்த இடத்தை சுற்றி சென்றிருக்கிறார். அப்ப பொல்காவலையில் இருந்து கண்டிக்கு போகும் காட்சிகள் எவை? அவற்றை அவர்களுடைய மனதை கவர்ந்தன என்று சொல்லி கேட்டால் நீங்கள் இந்த காட்சிகள் அவ்வளவு விடயங்களையும் தொகுத்து சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். இது கட்டுரையிலே தெரிந்திருக்க வேண்டிய விடயங்கள். தொடர்ந்து இந்த அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாம். இதுல கேள்வி பாருங்கள். இந்த பகுதியில வருகிறது, சீவக சிந்தாமணி என்ற இலக்கியத்தை இயற்றியவர் யார்? இது நாம் அடையாளப்படுத்துகிறோம். பாடல் இருக்கிறது. சிலவேளை இந்த கேள்வி இப்படி கேட்கப்படலாம். காய் மாண்ட தெங்கு என்ற பாடலில் இடம்பெற்றிருக்கின்ற எடுத்துக்காட்டப்பட்டிருக்கின்ற நாட்டு வளத்திலே எந்த நாட்டு வளம் சொல்லப்படுகிறது? அப்ப எந்த நாட்டு வளம் சொல்லப்படுகிறது என்றால் ஏமாங்கதம் என்ற நாட்டு வளம் சொல்லப்படுகிறது. பிள்ளைகளை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏமாங்கத நாட்டு வளத்தை ஏன் இந்த கட்டுரை ஆசிரியர் எடுத்து காட்டினார் என்றால், இவர் மலைநாட்டிலே பார்த்த காட்சி அவரை ஏமாங்கதம் என்று வாசித்த அந்த காட்சியோடு அவரை இணைத்து வைத்தது. ஆகவே அந்த ஏமாங்கதம் போல இங்கு மலைநாடு இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அடுத்த கேள்வி, சிவனொளிபாத மலைக்கு செல்லும் வழியிலே அவர் கண்ட பேராறு எது? ஆற்றின் பெயர் என்ன? சீதள கங்கை. சீதள கங்கையை அவர் கண்ணுற்றிருக்கிறார். அதனுடைய சிறப்பை அவர் பார்த்திருக்கிறார். இது அடுத்த காட்சி. இனி அடுத்த கேள்விக்கு போவோம். சிவனொளிபாத மலையிலே இருக்கக்கூடிய திருவடிகள் பற்றி ஒவ்வொரு சமயத்தவர்களும் கொண்டிருக்கின்ற விளக்கங்கள் என்ன? அப்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான அர்த்தப்படுத்தல்களை அதை நோக்கி வைத்திருக்கிறார்கள். சைவ சமயத்தவர்கள் சிவபெருமானின் திருவடிகள் என்று நினைத்திருக்கிறார். அவ்வாறு அவர்கள் புரிகிறார்கள். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியரும் எவ்வாறு சொல்லுகிறார்கள் என்றால், இது ஆதாம் என்ற ஆதிபிதாவின் பாதங்கள் என்று அவர்கள் நம்புகிறார். பௌத்தர்கள் இது புத்த பெருமானுடைய பாதங்கள் என்று நினைக்கிறார். அப்போ ஒவ்வொருவரும் எவ்வாறான விடயங்களை நினைவு கொள்கிறார்கள் என்பதை நாம் இந்த பகுதியிலே
கண்டுகொண்டோம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு சமயத்தவர்களும் எவ்வாறான வழிபாட்டு முறைகளை பின்பற்றினார்? இவர் பார்த்த அந்த வழிபாட்டு மரபுகள் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான். பௌத்தர்கள் பாத பங்கியங்களின் மேல், அதாவது திருவடிகளின் மேல் அந்த பகுதியிலே போய் வெண்துகில் பரப்பி காணிக்கை பொருள்களை வைத்து தமது பக்தியை வெளிப்படுத்தினார். தமது உணர்வை அவர்கள் அந்த இடத்திலே படையல் செய்தார். கிறிஸ்தவர்கள் எவ்வாறு தமது பக்தி அனுபவத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், மெழுகுவத்தி கொளுத்தி செபம் செய்கிறார். இது அவர் சொல்லுகிற செய்தி. சைவ சமயத்தவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், கற்பூரம் கொளுத்தி சிவபுராணம் பாடியிருக்கிறார். ஆக ஒவ்வொரு சமயத்தவர்களும் கடவுளை ஒவ்வொரு விதமான கோணங்களிலே அணுகியிருக்கிறார்கள். ஆனால் அந்த மூன்று இந்த பின்பற்ற போன சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் ஒரு ஒரு அடையாளத்தை மையப்படுத்தியே தமது வழிபாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது அந்த இலங்கை எவ்வாறு ஒரு ஒருமித்த ஒரு சூழலோடு தொடர்படுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள ஏதுவாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த கேள்விக்குள்ளே போகலாம். மலைக்காட்சியின் இந்த மலை பிரயாணத்தின் வர்ணனைகளிலே ஒன்றை நாம் எடுத்து காட்டுவது. அதிலே அந்த ஒளி பற்றிய வர்ணனையை நாங்கள் சொல்லலாம். அந்த கீழ்த்திசையிலே பரவிய ஒளி, 7 நிறங்களும் எங்கடும் பரவி வருகிற ஒளி, அது குன்றுகளிலே கதிர்கள் பட்டு பொன்னாக வெள்ளியாக உருக்கி வார்த்தது போல் மலையின் அழகு எப்படி அமைந்திருக்கிறது என்பதை இவர் சொல்லுகிற இடம். அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். நல்லது பிள்ளைகளே, அடுத்த கேள்விக்குள்ளே நாங்கள் போகிறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. இது எவ்வாறு அமைகிறது என்றால், இந்த கட்டுரையிலே ஆசிரியர் கையாண்டிருக்கிற உத்திகள் என்ன? அப்ப நீங்கள் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறீர்கள். இந்த கட்டுரையை படிப்பதனுடைய நோக்கம் உண்டு. நாம் ஏற்கனவே சொன்னோம். ஒன்று, நாம் ஒரு பரீட்சைக்கு சிறப்பாக புள்ளி பெறுவதல் என்பது ஒரு விடயம். ஆனால் அதை கடந்து அனுபவங்களை பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவது, படமாக கீறுவது, அதே நேரத்திலே அதை ஒரு கவிதையாக எழுதுவது, அதை ஒரு கட்டுரையாக எழுதுவது. உலகம் முழுவதும் பயண கட்டுரைகள் மிக பெருமதி வாய்ந்தனவாக பார்க்கப்படுகின்றன. பெறப்படுகின்ற அனுபவங்களை, இன்னொருவருடைய அனுபவங்களை நாம் உணர்வது என்பது எங்களுக்கு ஒரு பெரிய வசதியான விடயம், பெரிய ஒரு வரப்பிரசாதமான விஷயம். நாம் நமது அனுபவங்களை பதிவு செய்வதற்கு பயண கட்டுரைகள் உதவியாக இருக்கும். இதிலே இந்த என்ன உத்திகளை அவர் கையாண்டிருக்கிறார் என்று பாருங்கள். ஒன்று, கவர்ச்சியான தொடக்கம். அவர் எங்களை கைபிடித்து அழைத்து செல்கிறார். இலங்கையை பற்றி ஒவ்வொருவரும் எவ்வாறான அனுபவங்களை சொல்லி இருக்கிறார், அதை அவர் சொல்லி தொடங்குகிறார். இந்த தரவிலே இருக்கக்கூடிய இன்னொரு உத்தி பாருங்கள். சரியான தரவுகள், விடயங்களை அவர் முன்வைப்பார். எவ்வாறு? அவர் ஒன்று சொல்லுகிறார், எங்கே இருந்து தொடங்கினார், அந்த பயணம் என்னென்ன வழிகளிலே நடந்தது, போன மார்க்கம் என்ன, புகைவண்டி. எங்கிருந்து துவங்கியது? யாழ்ப்பாணத்திலே. முதல் எங்கே அவர்கள் போனார்கள்? பொல்காவலையில் இறங்கினார். அங்கிருந்து அவர்கள் எப்படி திரும்பினார்கள்? கண்டி நோக்கி திரும்பினார். பிறகு அவர்கள் ஹட்டன் நோக்கி பயணப்பட்டார். அங்கே அவர்கள் மஸ்கெலியா, அந்த சிவனொளிபாத மலைப்பகுதி எல்லாம் பார்த்து ஹட்டன்ல வந்து இறங்கி பிறகு அப்படியே அவர்கள் சில நாட்களுக்கு பிறகு இங்கு திரும்பி இருக்கிறார். அப்ப அந்த தரவுகள், இது அடிப்படையில தரவுகள். ஆனா தரவாக சொல்லுகிற போது அது சுவைப்படாது. அது வெறுமனே எப்படி இருக்கும் என்றால், அந்த போன அனுபவங்களை எங்களுக்கு முன்னால நாங்கள் வாசிக்கிற போது எங்களுடைய அகக்கண்ணிலே அந்த படம் விடியவர். அதை அவர் செய்திருக்கிறார். அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு என்னன்னா, நல்ல வர்ணனைகள். அந்த காடு, அந்த காட்டை காட்டுகிற போது சொல்லுவார், அந்த சத்தங்களை எங்களுக்கு கேட்க வைப்பார். தூரத்திலே யானை விழுகிறது, பல விலங்குகள் என்ற ஓசை வருகிறது. அப்படியே அந்த பார்க்கிற போது அவர் எங்களுக்கு அந்த விழுகிற அருவிகளை கொண்டு வந்து காட்டுறார், குளங்களை காட்டுகிறார், அந்த பரவி இருக்கின்ற ஓடுகின்ற ஆறுகளை காட்டுகிறார். நாங்களும் அவற்றை பார்த்தவாறே பயணப்படுகிறோம். இதுதான் அந்த அனுபவங்களின் தன்மை. அதை கடந்து பார்க்கிற போது பல மேற்கோள்களை இடம்பெற்றிருக்கின்றன. அந்த மேற்கோள்கள் என்று சொல்லுகிற போது கட்டுரையினுடைய தொடக்கத்திலே மேற்கோள் வருகிறது. அது யார், எங்கே, எவ்வாறு, இந்த இடத்திலே பதிவு செய்தார் என்பது இல்லாவிட்டாலும் இலங்கையை பற்றி பொதுவாக பெருமையாக பதிவு செய்த இடம், அதை அவர் சொல்லுகிறார். ஒன்று. இரண்டாவது, அந்த இலக்கிய மேற்கோள். இலக்கிய மேற்கோளாக நாம் இதை சொல்லுகிறோம். அந்த இலக்கிய மேற்கோள் தான் சிவ சிந்தாமணியிலே வருகிற மேற்கோள். அது செம்மையான மொழி நடை, யாரையும் கஷ்டப்படுத்தல, எளிமையான தூய தமிழ் நடை. அந்த தமிழ் நடை எப்படி ஒரு அருவி, ஒரு ஆறு அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அந்த ஆற்றொழுங்கான மொழி நடை இவரிடம் நம்பிட்டிருக்கிறார்.
உணர்வு பூர்வமாக சொல்லுவது. அந்த அந்த சில விடயங்களை அவர் சொல்லுகிற போது அவருடைய சமூக பொறுப்பு வரும். நாம் வேறுபாடுகளை வளர்த்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிற போது வருகிற இடம். அந்த இடத்துல சமூக பொறுப்பை அவர் பேசுவார். அதே நேரத்தில் நாம் எப்படி பல்வேறு சமயத்தவர்கள் ஒன்றாக ஒரு இடத்திலே கலந்து கொள்வோம், இணைந்து கொள்வோம், அதே அவர் சொல்லுகிற போது வருகிற இடம். இவையெல்லாம் மிக முக்கியமான உத்திகள். விழுமிய கருத்துகள் செறிந்திருத்து பயணம் என்பது பல்வேறு அனுபவங்களை தருவது, படிப்பினைகளை தருவது, அது எங்களுடைய வாழ்வின் திசைகளை வெளிச்சமாக்குவது, மலர்ச்சிப்படுத்துவது, அது சாத்தியமாக இருக்கிறது சொல்லுகிறார். பல சமூகத்தை சார்ந்தவர், பல சமயத்தை சார்ந்தவர் ஒன்று கூடுகிற ஒரு களமாக அந்த இடம் இருக்கிறார். இந்த மனிதர்களை கொண்டு வந்து அவர் காட்டுகிற பாங்க, அவருடைய மொழியை அந்தவாறே பதிவு செய்கிற பாங்க, அந்த சூழலை அப்படியே ஒரு போற போக்கிலே அப்படியே தூக்கி அந்த ஒரு 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 ஒளிப்பதிவு செய்பவன் கலைஞன் எப்படி அந்த படங்களை சூழலை அப்படி காட்சிப்படுத்தி கொண்டு போவான். மடங்கள் இருக்கின்றன, சிற்றுண்டி சாலைகள் வரும், அப்படியே அந்த பகுதியால போவார். விழுமியம் சொல்வார். நல்ல தலைப்பு, எளிமையான தலைப்பு, நேரே என்ன விஷயத்தை பேச போகிறோம் என்று சொல்ல வருகிற தலைப்பு இந்த கட்டுரையில் இருக்கிறார். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் இந்த கட்டுரையை பயணப்படுகிற போது அணிகளையும் மேற்கோள்களையும் வர்ணனைகளையும் உணர்வுபூர்வமான சொற்களையும் சேர்த்து இணைத்துக் கொண்டு பயணப்பட வேண்டும். கட்டுரையின் உத்திகளை வைத்துக் கொண்டு நீங்கள் கடந்து வந்த பயணங்களை, நீங்கள் பெற்ற அனுபவங்களை, பயண அனுபவங்களையும் எழுதி பார்த்து கொள்ள வேண்டும். அது பெறுமதியான நல்லது. இந்த வேளையிலே இந்த கட்டுரை பகுதியோடு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் கதைக்க இருக்கின்ற பகுதி இலக்கணம். ஒரு மலைநாட்டு பயண அனுபவங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசியவர்கள் நாங்கள். அந்த மலைநாட்டு அனுபவங்களை கடந்து இப்போது வினையியல் என்ற பகுதிக்குள்ளே வரும். வினை, வினை என்றால் என்ன? செயல். செயல் வினை என்று அடையாளப்படும். வினையினுடைய சிறப்பிலக்கணம் எது? காலம் காட்டுதல். அப்ப வினை என்பது காலத்தை காட்டி வருகிறது தான் வினை. அந்த வினை பல வகைகளிலே அடையாளம் பெறக்கூடியது. அந்த வகையில இங்கு நாங்கள் படிக்க இருக்கிற பகுதி தனி வினை என்பது. தனி வினை என்றால் என்ன சொல்லுவார் இலக்கணகாரர், எங்களுடைய மரபு சார்ந்தவர்கள், இன்றைய மொழியியலாளர்கள். வினை அடி இருக்கிறது, இந்த அடி சொல் அல்லது வேர் சொல் என்று நாங்கள் சொல்லுவோம். வினை அடி. அந்த வினை அடி பகுதி விகுதி என்று பகுக்க முடியாத பகாப்பதமாக அமையுமாக இருந்தால், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். இந்த வினை அடி என்பது பாருங்கள், பகுதி விகுதி என்று பகுக்க முடியாத பகாப்பதம். பகாப்பதம் என்றால் பகுக்க முடியாதது. அவ்வாறு பகாப்பதமாக அமைகின்ற வினை அடியை கொண்ட வினைதான் என்ன வினை? தனி வினை. படி, படித்தான், படித்து, இவை எல்லாமே அடி சொல்லாக வருபவை எவற்றை கொண்டா படிதான். அந்த படி என்பதை நாம் என்ன செய்ய முடியாது? பகுக்க முடியாது. ஆக இது தனிவினை. அப்ப நீங்கள் தனிவினை என்றால் என்னென்று சொல்வீர்கள்? பகுதி, அதாவது பகாப்பதங்களாக அமைந்த வினை அடி கொண்டதுதான் தனிவினை. இது தனிவினை. அடுத்து நாங்கள் படிக்க இருக்க போறது கூட்டு வினை. கூட்டு வினை என்றால் என்ன? பகுபதங்களாக அமைந்த வினையடிகளை கொண்ட வினைதான் கூட்டு வினை. அப்ப கூட்டு என்ற சொல்லிக்குள்ளேயே சேர்க்கை இருக்கிறது. அப்ப கூட்டு என்பது வினை அடி. அப்ப ஒரு வினை அடி. இப்ப நாங்கள் சொல்லுகிறோம், காட்டி கொடுத்தான், காட்டி கொடு, தட்டி கொடுத்தான், தட்டி கொடு, செய்து பார்த்தான், செய்து பார். இப்படியாக அந்த வினை அடியிலே வருகிற அந்த அடிச்சொல்லை நாம் பிரிக்கலாம். அப்ப அவ்வாறு பிரிக்கக்கூடியதாக வருவதுதான் எது? பகுபதமாக வருவதுதான் எது? கூட்டுவினை. இவர் சொல்லுகிற விஷயத்தை பாருங்கள். 3 அம்சங்களிலே கூட்டுவினையாக்கம் நிகழ்கிறது. அப்ப கூட்டுவினையாக்கத்தினுடைய 3 அம்சங்களும் என்னென்ன? முதலாவது அம்சம் முதலாவது வினையோடு வினை வருவது, வினை சொல்லோடு வினை சொல் வருவது. தட்டி பறி, தட்டி பறித்தான். அப்ப தட்டி பறித்தான் என்பதிலே தட்டி பறி என்பது வினையடி, தட்டி சக பறி என்பதுதான் தட்டி பறி. அது வினை சக வினை என்ற அடிப்படையிலே வந்துரு. பறி என்பது பறித்து, இந்த இடத்துல பறித்து. பறி என்பதுக்கு வேற சொல்லும் இருக்கு, பேர் சொல்லா. ஆனா இங்கே அது வினை சொல்லாயிரு. பறி, பறி, பறிப்பது. பேரோடு வினை சேர்ந்தும் கூட்டு வினை ஆக்கப்படுகிறது. கைப்பிடித்தான் என்று சொல்லுவோம். கை பெயர் சொல், பிடி என்பது என்ன? இங்க பிடி என்பது வினையாக வருகிறது. கைப்பிடித்தான். ஆக பெயரும் வினையும் சேர்ந்து வருகிற வினை வினை அடியாக இருக்கிறது. அது கூட்டு வினையில 2வது வகை. இடையும் வினையும் சேர்ந்தும் கூட கூட்டு வினையாக்கம் நிகழலாம்.
எப்படி இடையும் வினையும் சேர்ந்து கூட்டு வினையாக நிகழலாம்? பின் சக பற்று. அப்ப பின் என்பது இடைச்சொல், வினை பற்று, பற்று என்பது வினை பற்றுதல், பின்பற்றினான் அதுல அடியது பின்பற்று. அப்ப இங்க நாங்கள் கவனம் பெற வேண்டிய விஷயம், கூட்டுவினை என்பது கவனியுங்கள் வினை அடியான் பகுவதமாக அமைவர். அதாவது பகுவதமாக அமைந்த வினையடிகளை கொண்ட வினை கூட்டுவினை ஆகும். கூட்டுவினையாக 3 வகையில நடக்கலாம். ஒன்று வினை சக வினை என்று வரலாம், 2 பெயர் சக வினை என்று ஆக்கம் பெறலாம், இடைசக வினை என்று ஆக்கம் பெறலாம். இந்த 3 அம்சங்களிலே கூட்டுவினை ஆக்கம் நிகழும் என்பதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பிள்ளைகளே உங்களுடைய சிந்தனையிலே பாடப்புத்தகத்திலே பயிற்சிகள் உண்டு. நீங்களுமாக இவ்வாறாக தனிவினையாக கூட்டுவினையாக அந்த பகுதிகளை இனங்கண்டு கொள்வது உங்களுடைய கற்றலை இலகுபடுத்தும், உங்களுடைய புரிதலை இலகுபடுத்தும். இதுவரை நேரமும் நாங்கள் மலைநாட்டு அனுபவம், வினை சார்ந்த பகுதி ஆகிய 2 பரப்புகளோடு பயணம் செய்தோம். ஒரு கட்டுரையை நீங்கள் எழுதுகின்ற, வாசிக்கின்ற அல்லது புதிய அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்ற உணர்வோடும் வினை சார்ந்த அனுபவங்களோடும் இணைந்திருந்த நாங்கள் மற்றொரு வகுப்பிலே இன்னொரு பாடப்பரப்போடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம்.